Hi everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. So JEE main 2020 16 26க்கும் சரி 27க்கும் சரி இந்த ரெண்டு இயர்க்கான சிபிஎஸ்இ லைக் JEE எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டரா பார்க்கணும். ஸோ we have 6 hours time with us. ஸோ இந்த ஒரு சாப்டரை இன்னைக்கு அட்ட ஸ்டிச்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் we are going to see the next chapter. சரிங்களா? ஸோ இந்த ஏபி அண்ட் ஜிபி சீக்வன்ஸ் பற்றி அதில் இருக்கிற ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறீங்களோ ஜஸ்ட் ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க. அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம JEE எக்ஸாமுக்கு படிக்கிறோம். வி நீட் மோர் எனர்ஜி அண்ட் மோர் ஃபோக்கஸ் இன் ஆர் செல்ஃப். ஸோ உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் வச்சுருங்க, யாருக்காகவும் அதை விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் த செக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஏபி சீக்வன்சஸ் பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு திஸ் வேதாந்தூல ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஆன்லைன் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பேரூர், பெருங்களத்தூர், இந்த மாதிரி இருக்க எல்லா இடத்துலையும் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் அந்த சென்டர்ஸோட ஃபோன் நம்பர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அப்படின்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு டிஃப்ரென்சஸ் இருக்கு, ரைட்? மற்ற கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பண்ணியே உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாத்துக்கான பர்சனல் அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். 24/7 யூ ஹாவ் அ டவுட் செக்ஷன்ஸ் அண்ட் கேரண்டீடாக நீங்கள் மார்க்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வாங்க முடியும், ரேங்க்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் த ஸ்பெஷாலிட்டி? இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஸ்பெஷாலிட்டியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நாம எல்லாருமே மாஸ்டர் டீச்சர்ஸ் கிட்ட தான் நம்ம ட்ரெயின் ஆக போகிறோம். இந்த ஒரு ஆஃப்லைன் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் நடத்த போகிறாங்க. ஸோ ஒன்லி 2% டீச்சர்ஸ் தான். ஸோ ஓவராலாக கேண்டிடேட்ஸில் இருந்து 4 டெஸ்ட்டுக்கு மேலே எடுத்து அந்த டெஸ்ட்லேருந்துலாம் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி யார் ஒரு ஓவர் ரேட்டட் பர்ஃபார்மர் இருக்கிறாங்களோ அவங்கள தான் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது போக உங்களுக்கு பர்சனல் அகாடமிக் மென்டார்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ 24/7 யூ ஹாவ் அ டவுட் செக்ஷன் சால்விங் அண்ட் ஹை ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்குது. இது வந்து உங்களோட பர்சனல் அட்டென்ஷனை கெயின் பண்ணும். நீங்கள் கிளாஸில் எங்கேஜிங்காக இருக்கீங்களா இல்லையா, எங்கேஜிங்காக இல்லைன்னா அதை எங்கேஜ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? சீட்ஸ் வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. யூ வாண்ட் டு பி a பார்ட் ஆஃப் அ JEE ஆர் NEET அப்படின்னா இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, புக்கை விசிட் டு இட். சரிடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் வி ஹாவ் 2 லெக்சர்ஸ் பிஃபோர் திஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 லெக்சர்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 2 லெக்சர்ஸோட ஓவர்வியூவை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் பற்றி பார்த்தோம், ரைட்டா? ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். வி ஹாவ் ஸ்டடிட் இன் ஆர் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அது ஓவர்வியூ கொடுக்குறோம். ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ்க்கு நடுவில் யூ ஹாவ் அ காமன் டிஃப்ரென்சஸ். ஒரு டேர்ம் கூட இன்னொருத்தங்களை ஆட் பண்ணால் இன்னொரு டேர்ம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி காமன் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா அவங்களுக்கு பேர் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், கரெக்டா? ஸோ சப்போஸ் லைக் 2, 4, 6, 8, 10 so on like this. So that அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ரெண்டு 2 மட்டும் காமனாக ஆட் பண்ணிகிட்டே போனால் நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸை நம்ம அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் பற்றி ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் தி ஜென்ரல் டேர்ம் ஃபார் திஸ் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்? ஸோ ஜென்ரல் டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா Tn is equal to a plus n minus 1 into d. கரெக்டா? ஸோ இது எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டேர்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ 5th டேர்முக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஒரு 4 ஜம்ப் மட்டும் எடுத்தால் போதும், உங்களுக்கு 5th டேர்ம் கிடைக்கும். ஆமா, ரைட்? ஸோ அதுதான் லாஜிக். அப்போது ஏலேருந்து நீங்கள் 4 டைம் மட்டும் ஒரு ஜம்ப் எடுப்பீங்க. தட் இஸ் தி காமன் டிஃப்ரென்ஸ். அந்த காமன் டிஃப்ரென்ஸ் ஜம்ப் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ a plus n minus 1 into d. n minus 1னா தட் how many ஜம்ப் அப்படிங்கிறது கணக்கு, டிங்கிறது எவ்வளோ ஜம்ப். ஸோ 2 ஸ்டெப்ஸாக இந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு ஜம்ப் எடுப்பீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஜென்ரல் டேர்ம். அண்ட் நம்மளுக்கு சம் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ சம் ஆஃப் சீக்வன்ஸ்னால் இவங்களோட அடிஷன் யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா n/2 2a plus n minus 1 into d. இது எல்லாமே நார்மலாக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த விஷயம்தான். ஆனால் இங்கே JEEக்காக அதை படிக்க போகிறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கணும், ரைட்டாடா பசங்களா? எஸ். ஸோ பார்க்கும்போது என்னென்னா இப்போது
நெக்ஸ்ட் இதை தாண்டி என்னென்ன விஷயம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஏபின்னா எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு தெரியும். 3 terms and 5 terms in GP AP, right? 3 terms அப்படின்னா a minus d, a plus d. And what about your 5 terms? 5 termsங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா a plus 2d, a plus d, a minus d and a minus 2d. Okay, so these are the 5 terms. And when you have 4 terms, when you're debating about 4 terms, a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. சரியா? 4 terms. ஸோ இதெல்லாம் தான் ஏபிக்கான ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இந்த ஏபியில் இன்னொரு கேட்டகரி பார்த்தோம். அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப், ஓகே, சம் ஆஃப், ரைட், சம் ஆஃப் equidistant terms, ஓகேவா? சம் ஆஃப் equidistant terms from the பிகினிங்ல இருந்தோ அண்ட் எண்டிங்ல இருந்தோ ஒரு ஈக்குவடிஸ்டன்ஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்களோட சம் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ரைட்டா? எஸ் பசங்களா? விச் மீன்ஸ் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மொத்தம் 6 டேர்ம் இருக்கு. A1, A2, A3, A4, A5 and A6. ஸோ லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஈக்குவ டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, இவங்க 2 பேரும் ஈக்குவ டிஸ்டன்ஸ், இவங்க 2 பேரும் ஈக்குவ டிஸ்டன்ஸ். கரெக்டாக? அப்போது A3 + A4ஓட சம் A2 + A5க்கும் அண்ட் A1 + A6க்கும் ஈக்குவல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம நிறைய சம்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஏபியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளோ தான் கிவன் டீட்டெயில்ஸ். நம்மளுக்குன்னு ஒரு ஜென்ரல் டேர்ம் இருக்குது, வி ஹாவ் SN ஃபார்முலா அண்ட் இதெல்லாம் போக n எப்படி கண்டுபிடிப்பீங்க? n-க்கு லாஸ்ட் டேர்ம் இருக்குது அப்படின்னா L - A/D × +1. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஏபியில் இவ்வளோதான் ஃபார்முலாஸ் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட். சரிங்களா? இப்போ இதே லாஜிக்கில் நம்ம ஜிபியை ரிவைஸ் பண்ண போகிறோம். இதே லாஜிக்கில் யூ கேன் ஹாவ் அ ஜிபி ஆல்சோ. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு ரிவிஷன் முடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் ஜிபி ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே நம்ம லெக்சர்ஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். அதை மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வென் யூ ஹாவ் ஜிபி, ஸோ நிறைய பேர் ஜிபியில் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ 2 மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி திங். அண்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை நீங்கள் திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎன் டேர்ம் கேட்டிங்கன்னா a × r⁻n−1 × r⁻n−1. இதே எஸ்என் ஃபார்முலா வந்து a × r⁻n−1/r−1. இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா a/1 - r or r-1. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ இட்ஸ் கோ ஆன் லைக் திஸ். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்க விஷயம் தான். வேறு ஏதாவது ஜிபியில் இருக்கா? எஸ். ஸோ அந்த ஈக்குவடிஸ்டன்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அது ஜிபிலையுமே இருக்குது. ஆனால் சம்முக்கு பதிலாக ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவடிஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஃப்ரம் பிகினிங் அண்ட் எண்ட். பிகினிங்கில் இருந்தும் எண்டில் இருந்தும் சரி, 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. விச் மீன்ஸ் A1, A2, A3, A4 இப்படி டேர்ம்ஸ் இருக்குன்னா A1, A4 மல்டிபிள் பண்ணுறது, A2, A3 மல்டிபிள் பண்ணுறதும் ஈக்குவல். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜிபிஸ், ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க டேர்ம்ஸோட ப்ராடக்ட் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். அண்ட் வாட் ஆர் த 3 consecutive terms in GP? A/R, A, AR. இதுதான் 3 consecutive terms in GP. ஓகேங்களா? ஸோ 4 டேர்ம்னா அகெயின் யூ வில் கோ லைக் திஸ். 4 terms அப்படின்ற பட்சத்தில் AR, AR², AR3, ரைட்? திஸ் இஸ் இனஃப். இது உங்களுக்கு போதும். சரிடா பசங்களா? எஸ். ஸோ ஐ ஹோப் வி டன் வித் திஸ் ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இனிமேல் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம்? சாரி. ஸோ இனிமேல் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறதுங்கிறத நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். தீஸ் ஆர் தி டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு சி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ப்ளஸ் ஜிபி. ஸோ அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் அரித்மெட்டிக்காகவும் இருக்கணும், சேம் டைம் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸாகவும் இருக்கும். ரைட்டா? ஸோ செகண்ட் விஷயம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன் பற்றி படிக்க போகிறீங்க, ஹெச்பி பற்றி படிக்க போகிறீங்க. அண்ட் ஸோ தே ஆர் மீன் ஏஎம்னா என்ன, ஜிஎம்னா என்ன, ஹெச்எம்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு விஎன் மெத்தட். திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் கால் விஎன் மெத்தட் அண்ட் ஸ்பெஷல் சீரீஸ்.
இதை பற்றிலாம் படிச்சுட்டு then we will go and solve for JEE questions. அவ்வளோதான், இந்த லெக்சர்ஸ் ஃபுல்லாக இதுதான் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். அதாவது ஒரு சீக்வன்ஸில் ரெண்டு டைப்புமே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டைப் இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு ரெண்டு டைப்பும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have 1 2x 3x square 4x cube so on. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி சம்திங் தட் இஸ் வாட் மேம் 1 2 3 4 இவங்க எல்லாருமே ஏபி சீக்வன்ஸ். ஆமா ரைட்? சரி, 1 2 3 போட்டால் தான் உங்களுக்கு ஏபி சீக்வன்ஸ்னு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வி கேன் யூஸ் another one. 1 3x 5x square 7x cube plus so on like this. ரைட்டடா பசங்களா? இப்போ பாருங்களேன், இவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வென் யூ ஹாவ் தி ஸ்பெஷல் கேர், சி 1 3 5 and 7 இவங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் கேர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சே திஸ் 1 3 5 7 இவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. ஆமா ரைட்? இவங்களோட எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் நம்மளுக்கு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஸோ ஒன்றுமே இல்லை, 1 எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். இப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜிபியை ஃபார்ம் பண்ணுது. ஆமா ரைட்? ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் இவங்களோட காம்பினேஷனாக இருக்குது. ஸோ வி ஹாவ் அரித்மெட்டிக் ப்ளஸ் ஜியோமெட்ரிக் ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷனாக தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. எஸ் பசங்களா? ஸோ எனிவன் லிசனிங் டு திஸ் லெக்சர் யாராவது ஆர் ஜஸ்ட் கான்வர்சேஷன் பில்ட் பண்ண தான் வந்திருக்கீங்களா? ஓகே, ஸோ சி பசங்களா, தீஸ் ஆர் தி ஏபி அண்ட் தீஸ் ஆர் தி ஜிபி சீக்வன்ஸ். இப்போ இவங்களோட காம்பினேஷனில் இவங்க இருக்காங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஏபி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு கூடவே ஜிபி டேர்ம்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இட் இஸ் நாட் அடிஷன். அடிஷன் இருந்தால் அது டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க. ஸோ ஏபி இன்டூ ஜிபின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ். சரிங்களா? எஸ் மேம். அப்போ இவங்களோட டிஎன் டேர்மை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களோட டிஎன் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் எப்பயும் போடுதான். இப்போ இந்த ஏபி டேர்மோட டிஎன் டேர்ம் என்னவா இருக்கும்? ஐ ஹோப் இட் இஸ் 2n minus 1. கரெக்டா? ஸோ இட் இஸ் 2n minus 1. அண்ட் வாட் அபவுட் திஸ் டேர்ம்? இதோட ஏபி டேர்ம் என்னவா இருக்கும்? சாரி, ஜென்ரல் டேர்ம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 1 into x power n minus 1. அப்போ இதுதான் அவங்களோட டிஎன் டேர்மாகவும் இருக்கும், விச் இஸ் 2n minus 1 into x power n minus 1. ஸோ இதுதான் இந்த அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸோட வாட் இஸ் இட் ஜென்ரல் டேர்மாகவும் இருக்கும். சரியாடா பசங்களா? எஸ். ஸோ சி திஸ். ஸோ திஸ் சீக்வன்ஸ் இஸ் கால் ஏஜிபி. ஓகேவா? ஏபி கிடையாது, ஜிபியும் கிடையாது, ஏஜிபி. சரியா? ஷார்ட் ஃபார்ம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ யூ கேன் லுக் திஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்க்க இப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே ஏபியோட டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர் எல்லாமே ஸ்கொயர் கூட வந்திருக்கும், விச் மீன்ஸ் அவங்களோட ஜென்ரல் டேர்ம் டிஎன் ஃபார்முலா வந்து a plus n minus 1 into d into r bar n minus 1. ரைட்டா பசங்களா? எஸ். ஸோ அப்போ இவங்களோட ஜென்ரல் டேர்ம் என்ன இப்போ தானே பார்த்தோம், 2n minus 1 into d into r power x power n minus 1. சரிங்களா? and what about this term? ஸோ இந்த டேர்முக்கு முன்னாடி இது ஏபிஜிபி ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ 1 4 7 10 140 700 இப்படி போய்கிட்டே இருக்கா பசங்களா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இவங்களை ஏபி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், ஜிபி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ 10 into 3000 இப்படி போகுது, விச் மீன்ஸ் 1 7 10 இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஏபி ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் 10
100 and what is it 1000. இவங்க எல்லாருமே நம்மளுக்கு GP ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிடா பசங்களா? So you will solve for this 1 4 10 1 4 7 10 and 10 100 1000. ஓகேவா? இவங்க எல்லாருமே நம்மளுக்கு GPல இருப்பாங்க. Done பசங்களா? Yes. So this is the procedure we will build it. ஓகேங்களா? So அப்ப இதோட general term என்னவா இருக்கும்? 1 4 7 10. So அதோட common difference வந்து 3. அப்ப இதோட general term பாத்தீங்கன்னா 1 plus n minus 1 into 3. So 3n minus you will get 2, I hope. 3n minus 2 கிடைக்கும். And what about this term? இந்த term பாத்தீங்கன்னா 10 100 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. முன்னாடி 1. ஓகேவா? அப்போ 10 raised to power r minus 1. அவ்வளவுதான். So n minus 1. So what is your answer? 3n minus 2 into 10 power n minus 1. Yes. So that's it. அவ்வளவுதான் இதுக்கான விஷயம் done. ஓகேங்களா? So next term decimal same property. சேம் ப்ராப்பர்ட்டினா 0.2 by 10. ஸோ 0.2 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? யூ ஹாவ் டு மேக் இட் இஸ் அ டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ 0.2 0.004 and 6 so on like this. சரியா பசங்களா? Yes. So when you look at this one, what is happening then? ஸோ இதை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க? 2 by 10 and 4 by 100. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 by 1000 and so on like this. ரைட்டா? இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ வாட் வில் டூ ஃபார் திஸ்? திஸ் இஸ் யோர் A. ஸோ 2 4 6 இவங்க எல்லாருமே AP ஃபார்ம் பண்ணுவாங்க. 1 by 10 1 by 100 and 1 by 1000 இவங்க எல்லாரும் GPயை ஃபார்ம் பண்ணுவாங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ அப்போது இதோட ஜென்ரல் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 raised to power 2 plus n minus 1 into 2. So 2n minus 2n. Okay. What about this term? இந்த டேர்மோட ஜென்ரல் டேர்ம் என்னவா இருக்கும்? So it is 1 by 10 power n. சரிங்களா? ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் யூ வில் கெட் யுவர் ஜென்ரல் டேர்ம் as 2n into 1 by 10 power n. This is your general term. ரைட்டா பசங்களா? எஸ். ஸோ இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன்ஸாக இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டன் திஸ் சம். எஸ். ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் டேர்ம் வி ஹாவ்? 2n minus 1 into x power n minus 1. எஸ்ஸா? ஸோ வாட் அபவுட் திஸ் கேஸ்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட அவுட்புட் என்னது? ஓகே, தே ஆர் ஆஸ்கிங் சம் ஆஃப் தி சீரீஸ் ஃபார்முலா. ஃபைன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஜென்ரல் டேர்மாக பிக் பண்ணுறது. கரெக்டாக? இந்த மாதிரி சீக்வன்ஸுக்கு how will you find sum of sequence? சரிங்களா? சம் ஆஃப் சீக்வன்ஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் சீக்வன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. யூ கேன் see it just by Sn is equal to 1 plus 3x plus 5x square plus okay. So இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கா? Which means okay, first இந்த sequence ஓகேங்களா? இவங்கள Sn எடுத்துக்கோங்க. ரைட்டா? Sn is equal to 1 plus 3x plus 5x square plus 7x cube plus so on. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து உனக்கு பார்த்தோன்னே தெரியுது திஸ் இஸ் அன் அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்னு. கரெக்டாடா பசங்களா? அப்படி இருக்கும் போது இவங்களோட காமன் டிஃப்ரென்சஸ், காமன் ரேஷியோவை தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட காமன் ரேஷியோ யாருன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் வில் பி யோர் காமன் ரேஷியோ, ரைட்? ஸோ அப்போ எக்ஸால் இந்த ஃபுல் டேர்மையும் மல்டிபிள் பண்ண போகிறீங்க, ரைட்? ஏன்ற ப்ராசஸை நம்ம சொல்கிறோம். எக்ஸால் இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்?
x plus 3x square plus 5x cube plus 7x power 4 plus so on. இது வந்து n terms. ஓகேவா? n termsனா இதோட nth term எழுதுங்க. ஓகேவா? இதோட nth term பார்க்க எப்படி இருக்கும்? How it looks like? This nth term will looks like in the form of n into x power n minus 1. Sorry. 2n minus 1 into x power n minus 1. கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் இவங்க கூட கடைசியாக மல்டிபிள் பண்ணும்போது 2n மைனஸ் 1 எக்ஸ் பார் n மட்டும்தான் இருக்கும், மைனஸ் 1 இருக்காது. கரெக்டாடா பசங்களா? இப்போ ஆக்சுவலி இது ஏன் மேம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள ஒரு பக்காவான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணுறோம். விச் மீன்ஸ் இப்போது நீங்கள் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 1லேருந்து எக்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ண முடியாது. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் குட்டியாக கொண்டு வரலாம். அப்படின்னா இப்போ இவங்கள லைக் டேர்ம்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. எஸ். ஸோ அதை எப்படி சப்ராக்ட் பண்ணலாம்? சாரி. ஸோ இந்த லைக் டேர்ம்ஸ் மட்டும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா Sn minus x bar Sn is equal to 1. ஓகேவா? 1 plus 3xல இது போச்சுன்னா 2x and same 2x square plus இவங்களை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா what will happen? இவங்க ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get 2x cube plus so on. லாஸ்டா ஒரு விஷயம் இருக்கும். லாஸ்டா என்ன இருக்கும்? இந்த டேர்மையும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. கரெக்டாடா? ஸோ இந்த டேர்மையும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவா இருக்கும்? 2n minus 2. I hope. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவா இருக்கும்? See 2n minus 1 வந்து 3. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் 1. 1ஓட ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ 1 is equal to right now. So which means 2n minus 2. Yes. அப்போ 2n minus 2 into x bar n வரும். So 2n minus 2 into x bar n minus 1 so on. And last term அப்படியே நம்மளுக்கு இருக்கும். லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும்னா 2ஆக தான் இருக்கும். ரைட்? ஸோ எவ்ரி திங் இஸ் 2. இப்போ புரியுதா நம்ம ஏன் அப்படி சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இட் இஸ் ஏபி. ரைட்? ஏபியில் ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா, அதாவது இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி காமன் டிஃப்ரென்ஸ், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ். அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த டேர்மை இவங்க கூட நீ சப்ராக்ட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸால மல்டிபிள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அண்ட் இந்த டேர்மை இவங்க கூட நீங்க சப்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டேர்ம் கூட ஒரு எக்ஸை மல்டிபிள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் டூயிங் எக்ஸால மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸால எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தென் சப்ராக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது எஸ்என் வேல்யூ என்னவா இருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ். So Sn is equal to 1 minus x which implies 1 அப்படியே இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா it is a GP sequence. ஓகேவா? இது என்னப்பா? It is a GP sequence where 2x தான் உன்னோட A and x is your. இது sum of GP sequence. இது ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு GP sequence மட்டும் இருக்கும். அப்படின்னா 2x into x power n minus 1 divided by, இல்லை இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, இது எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா n டேர்ம்ஸ் ஆகுது. லிட்ரலி n டேர்ம்ஸ் இருக்குது. சரியா? நோ, எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? இப்போ நீ இதை எடுத்துக்கிட்டேன்னா இந்த டேர்ம்ஸ் மட்டும் தானே நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம். விச் மீன்ஸ் n மைனஸ் 1 டேர்ம் தான் இருக்கு. ஓகே, ஸோ x power n minus 1 divided by x minus 1 plus 2n minus 1 power x power n. Right up பசங்களா? So your case ends here. So this is your answer. சரியா? So the finalizer நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சராக வரும். ரைட்டா?
we get this answer, right? So இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சது. திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி அதை கொஞ்சமா சால்வ் பண்ணீங்கன்னா you will get this answer. இங்க இருக்க 1/x இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா you will get this final answer. ரைட்டாடா பசங்களா? So that's all. The questions ends here. ஸோ இந்த மாதிரி தான் சம் ஆஃப் தி சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? ஸோ இதில் நீ நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? அந்த அப்சர்வேஷன் நான் லாஸ்ட்டாக கூட சொல்கிறேன். வாட் வி டிட் அப்படிங்கிற ப்ராசஸை மட்டும் பாருங்க. சம் ஆஃப் தி சீக்வன்ஸ்னா 0.2 + 0.004 சாரி 04 ரைட் 0.04 + 0.006 + so on up to n terms. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்கள ஜெனரலைஸ்டு டேர்மா மாத்த போறோம். ஸோ the first you can write in the proper format 2/10 4/100 6/1000 plus so on. ஸோ அப்போ nth டேர்ம் என்னவா இருக்கும்? 2n/10⁻n இருப்பாங்க. ரைட்டா? இதுதானே nth டேர்ம்? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? யார் உங்களோட காமன் டிஃபரன்ஸோ அவங்கனால நீங்க மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ விச் மீன்ஸ் அப்போ 1/10 into Sn நான் பண்ண வேண்டியதா இருக்கும். சரியா? ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? இவங்க கூட மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2/100. ஸோ லைக் டேர்ம்ஸாக ஒரே மாதிரி எழுதிக்கலாம்ல. 4/1000 ப்ளஸ் ஸோ ஆன். அண்ட் இந்த டேர்ம் இங்கே போகிறோம். இப்போ இதுக்கு நேராக என்ன டேர்ம் இருக்கும்? 2n minus 2 சரியா? divided by 10⁻n minus 1 into 2n/n minus 1 கிடையாது, just n plus 1 வந்துரும். we have n minus 1. so n minus 1 கூட இவங்களை நீங்க மல்டிபிள் பண்ணாங்க n கிடைக்கும். and இந்த இடத்துல 10⁻n plus 1 கிடைக்கும். சரிடா பசங்களா? ஸோ ப்ராப்பராக இன்டூ பண்ணுறதை மட்டும் இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம், ஸோ தட் முன்னாடி இருக்கிற டேர்ம் அழகாக எழுதிக்கோ. 2n minus 1/10⁻n minus 1. ஓகே, 2n minus 2. ஓகே, ஸோ அந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுறதா இவனா இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் சரியா? இவன் கூட 10 மல்டிபிள் பண்ணும். தட்ஸ் இட். ஃபைன். இப்போ ஃபைனலைஸ்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்? when you subtract it, you have to subtract it. so when you subtract it நம்மளுக்கு என்ன நடக்கும்? Sn 1 minus 1/10 is equal to what will happen? 2/10 plus எல்லாமே 2/100 அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ 2/100 plus 2/1000 plus on 2/10⁻n. right? plus 2n/10⁻n plus 1. that's it. ஓகேவா? இப்போ நீங்க இதை ஃபுல்லாவே நீங்க எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாவே நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். so that it forms a GP sequence. கரெக்டா? ஸோ இப்போ இங்க இருக்கிற ஓகே, ஸோ இப்போ என்னதான் இது ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு ஃபுல்லாமே ஒரு ஜிபி சீக்வன்ஸ்னா 2/10 plus 2/100 plus 2/1000 plus so on like this. ரைட்டா பசங்களா? ஸோ இவங்களோட ஜிபி சீக்வன்ஸ் when you form it as a GP sequence, what will happen? இவங்களை நீங்கள் ஜிபி சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ 2/10 into உன்னோட 10 வந்து 1/10. ஸோ 1 minus 1/10 the whole power n minus 1. இந்த டேர்மையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? சாரி, இதில் மட்டும் n minus 1 டேர்ம் இருக்கு. அப்போ இந்த டேர்மும் சேர்த்துனா n தான். சரியா? how many terms are there? there are n terms possible. divided by 1 minus n/10 plus 2n/10⁻n plus 1. Done. So this is 9/10. So 10 cancel ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2/9 1 minus 1/10 the whole power 10. Yeah, so Sn is equal to திருப்பி அப்போ இங்க இருக்கிறவங்க இங்க வச்சு select இது ஒரு 9/10.
இங்க இருக்க 9/10 அப்படின்னா so it get a multiple. அப்ப Sn is equal to 20/81 into 1 minus 1/10 the whole power n plus ஒரு 9/2 ரிவர்ஸ்ல வரும் 10/9 into 2n by 10 raised to power n plus 1. That's it. So this is your proper answer, right? Yeah, பசங்களா? Yes, it is same. Okay, நாம என்ன பண்ணிட்டோம்னா இந்த 2/100 2/10 நான் கணக்குல எடுத்து அதையும் மொத்த ஜிபிஏ சீக்வன்ஸா மாத்திக்கிட்டேன். ஓகேவா? இட் இஸ் அப் டு யுவர் விஷ். நீ தனியா வச்சுக்கிட்டாலும் சரி, தனியா வச்சுக்கலனாலும் சரி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வருவாங்க. ஆனா இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் இன்னுமே ஈஸி தான். இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். வாட் யூ டூ ஃபார் திஸ் அப்படி கேட்டீங்கன்னா சேம் மெத்தடாலஜி தான். 2/10 4/100 plus 6/1000 இப்படி போய்கிட்டே இருக்குமா, so on up to 2n. It is not infinity, right? Infinity. So Sn இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, 1/10 into Sn பண்ணுவீங்க. So 2/100 4/100 plus so on. So subtract பண்ணோம் அப்படின்னா 9/10 which is equal to subtract பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 2/10 அப்படியே இருக்கும். This is what, so 2/100 plus 2/1000 plus so on. ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இந்த இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, யாரா பசங்களா, 2/10 ரைட், பிளஸ் ஸோ 2/100 டிவைடட் பை, ரைட்டா, டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். 1 மைனஸ் ஆர் வந்து 1/10 which is 9/10. ஸோ 9/10 ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா 2/100 into 10/9. Again, இங்க இருக்க 9/10 இந்த சைடு வந்தனா it will get multiplied. So 10/9, so it is 2/9 plus again 10/9 வரும், 10 cancel ஆயிரும். So it is 2/81. So when you do LCM, it is 9 9 18 18 20/81. That's it. So what is your final answer? Your final answer will be 20/81. ஷேர்டா பசங்களா? எஸ், நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் எப்போல்லாம் உங்களுக்கு அது ஏஜிபி சீக்வன்ஸாக இருக்கோ அவங்களோட காமன் டிஃப்ரென்ஸை மல்டிபிள் பண்ணி நீங்கள் கிடைக்கணும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுற, ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு அப்சர்வ் சம் ஸ்மால் ஃபேக்டர். சரியா? ஒரு ஸ்மால் ஃபேக்டரை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். லைக் மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நியூமரேட்டரில் வராங்கல்ல, வாட் எவர், ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷன் வருதுல்ல, அந்த மல்டிப்ளிகேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் யுவர் டி. உன்னோட காமன் டிஃப்ரென்சஸ் தான் இங்கே உனக்கு அடாப்ட் ஆகி வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வந்துடும், ரைட்? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ சிம்பாலிக்லி சொல்ல போனால் இதோட ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ்என் இன்ட்டு 1 மைனஸ் ஆர். சரியா? 1 மைனஸ் ஆர் பண்ணுறோம். வாட் வில் ஹேப்பன், யூ வில் கேவ் யுவர் ஃபர்ஸ்ட் டேர்ம். உனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம எந்த டிஃப்ரென்சஸும் பண்ணலை. செகண்ட் டேர்ம்லேருந்து தான் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீ டியை காமனாக எடுத்துட்டேன்னா தட் ஃபார்ம்ஸ் அண்ட் அகெயின் ஒரு ஜிபி சீக்வன்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? அந்த ஜிபி சீக்வன்ஸோட சமேஷன் எல்லாமே நடந்துட்டு லாஸ்ட்ல nth டேர்ம் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரியாடா பசங்களா? எஸ். அப்போ இது நம்மளுக்கு என்னது, இதை பார்த்தாலே சொல்ல முடியும், விச் மீன்ஸ் இட் இஸ் அன் ஏஜிபி ஃபார்முலா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே தான் வரப்போகுது. அப்போது 2 4 4 4 தான் காமனாக இருக்க போகுது. இப்போ 4/3 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 1/3லேருந்து ஸ்டார்ட். So what we'll do, ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிக்கோங்க. ஸோ Sn is equal to 1 plus 2/3 plus 6/3 square plus 10/3 cube plus so on. இந்த மாதிரி டேர்ம்ஸ் போய்கிட்டே இருக்க போகுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க கூட காமன் டிஃப்ரென்சஸை மல்டிபிள் பண்ண போகிறீங்க. இப்போ 1/3 into Sn which is equal to, சரியா? ஸோ 1/3 plus okay
ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு 2ல இருந்து 1 போச்சுன்னா இட் இஸ் 3. எஸ். Actually, we have something, right? This is not completely a AGP-ஆ இல்ல. ஓகேவா? complete AGP-ஆ இல்ல. ஏன்னா 1, 2 இல்ல. ஸோ இந்த சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு ஏஜிபி சீக்வன்ஸ், விச் மீன்ஸ் அப்போ அந்த எஸ்எனை தனியாக வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ 2/3 + 6/3² + 10/3³ + so on, ரைட்? ஏஜிபினா டேர்ம்ஸும் நம்மளுக்கு ஈக்குவேட்டாக இருக்கணும். ஸோ அப்போது 1 எஸ். ஹாய் ஹலோ யாரா? ஸோ நம்ம 1 அவங்களோட காமன் ரேஷியோவால் மல்டிபிள் பண்ணணும். சரியாடா பசங்களா? காமன் ரேஷியோவால் இந்த ஏஜிபி சீக்வன்ஸை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 2/3² + 6/3³ + 14/3/4 + so on. எஸ். ஸோ ருக்ஷி பாய், ஐ யூ லைக் நீங்கள் உண்மையிலே கிளாஸ் கவனிக்க வந்தீங்களா இல்லை இவங்கள மாதிரி சேட் பண்ண வந்தீங்களா பசங்களா? எஸ். I really listen to the class now so that நான் உங்களுக்கு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். So that's why I'm asking. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? எப்பயும் போல சப்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ SNனா 1 - 1/3 is equal to. So 2/3 stays here. இதை மட்டும் தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவீங்க. Which means 4/3², 4/3³ 4/3/4 + so on. This is an infinite sequence, right? So இது ஒரு infinite sequence. அப்போ இந்த 2/3 இங்க இருக்கிறது 2/3, 2/3, 2/3 cancel ஆயிரும். ஸோ அந்த SN ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ SN is equal to just an infinite sequence. நீ 4 காமனா கூட எடுத்துரு. ஸோ 1 divided by 1 minus 1/3 the whole. 1/3 தான் common ratio. So which is 2/3. So we will get 4/2/3. So 12/2, which is 6. சரிங்களா? This is 6. அப்போ SN ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோல் இதை ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 1 இருக்கு. ஸோ 6 we should get 6. ஒரு 1 மிஸ் ஆகுதுல்ல? ஃபோர் டிவைடட் பை 1/2/3. 1 sec பசங்களா. Oh, sorry. Just a mistake. இது A வந்து 1/3 தானே? எஸ். A is 1/3. ஸோ ஒரு 3 நான் மிஸ் பண்ணிட்டேன். which means 4/3 divided by 2/3 which hopes. ஓகேவா? என்ன நடக்கும்? 3 3 cancel ஆகும். 2 will be your answer. And அது கூட நம்மளுக்கு ஒரு 1 add up ஆகும். ஸோ 3 will be your final answer. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அன் arithmetic co-geometric sequence. arithmetic co-geometric sequenceனா ஒன்றும் இல்லை பசங்களா, கொடுத்துருக்க சீக்வன்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த இதில் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் இட்? ஸோ 1 × 10⁻9 + 2 × 10⁻, I hope it is 2 × 11⁻1 × 10⁻8. Okay, and plus 3 × 11⁻² × 10⁻7 plus so on. It is an infinite sequence or it is a finite sequence. Plus, what is the answer? 11⁻9, 10, and last பார்த்தீங்கன்னா 10
10ல வந்துட்டு பவர் வந்து ரெடியூஸ் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு சரிங்களா which means so what is the final answer அப்போ என்ன final answer நம்மளுக்கு கேட்டிங்கன்னா ஸோ இதோட ஏபி டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 up to 10 ஸோ இதோட ஜென்ரலைஸ்டு டேர்ம் கேட்டிங்கன்னா இட் இஸ் n ஓகேவா n அண்ட் இதோட காமன் டிஃபரன்ஸ் இப்போ இதோட காமன் டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்படி இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்படி இருக்கு அப்ப இந்த டேர்ம் கூட நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு இவங்க கிடைப்பாங்கன்னா 11/10 பார் எஸ் 11/10 டிவைட் பண்ணணும் அண்ட் அகைன் இதேவே மறுபடியும் 11/10 டிவைட் பண்ணீங்கன்னா இவங்க கிடைப்பாங்க கரெக்டா ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஸோ அப்போ எஸ்என் வந்து இவங்க 10⁻9 + 2 × 11⁻1 10/8 plus so on. Last term 10 × 11⁻9. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து 9 11⁻8 10⁻1 கரெக்டா this will be happen next அப்போ s என்ன நீங்க என்ன பண்ணணும் 11/10 இன்டூ பண்ணணும் when you multiple with what will happen இவங்க so what will happen this become 11⁻1 10⁻8 correct so on 9 into 11⁻9 plus 10 divided by 10 right so this is the final answer அப்போ what will happen subtract பண்ணீங்க அப்படின்னா so இதுல இருந்து 1 minus 11/10 so it is minus 1/10 so minus 1/10 into sn which is equal to சரிங்களா so 10⁻9 அப்படியே இருக்கும் இவங்க எல்லாத்தையும் நீங்க டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா 11 into 10⁻8 11 square into 10⁻7 plus so on plus 11⁻9 plus 10 into so 10 cancel ஆயிரும் 11/10 மட்டும் இருக்கும் ரைட்டா so can you see this forms a gp sequence உங்களுக்கு தெரியும் இது ஒரு gp sequence ஃபார்ம் பண்ணனும்னு சொல்லிட்டு so what is this final answer so this is your a term right so 11 into 10⁻8 into 1 minus 1 minus இல்ல 11/10 the whole power n minus 1 okay minus 1 divided by 11/10 minus 1 plus 11/10 so what will happen பசங்களா so இதோட ஆன்சர் வந்துட்டு சேம் 1/10 வரும் so 1/10 இந்த சைடு வந்தா மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்புறம் yes hi everyone yes one sec so this is the term right நம்ம யாரால மல்டிபிள் பண்ணோம் 11/10 மல்டிபிள் பண்ணோம் 11/10 மல்டிபிள் பண்ணா so this is the factor you are getting oh but it's not this solution இது 1 8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஓகே எஸ் பசங்களா ஸோ ஹாய் எவ்ரிவன் ஸோ இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் நம்ம மல்டிப்ளிகேஷனில் தப்பு பண்ணிட்டோமா யா ஸோ மல்டிப்ளிகேஷனில் வி டன் ராங் இப்படி எழுதுனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஜஸ்ட் யூஸ் ஃப்ராக்ஷன் வே ஸோ வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் வே 10⁻9 plus 2 into 11⁻1 divided by 10⁻8 plus 3 into 11 square by 10⁻7
plus so on. 10 into 11 power 9 divided by 10 power 0. Yes? Yeah. Hi பசங்களா. So what this is the question and இதோட sum பாத்தீங்கன்னா kக்கு equal. சரியா? So this is an AGP solution. AGP progression. இது ஒரு AGP progression. நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். So this is 1, 2, 3, so on. These are in APs. Okay, and common difference பாத்தீங்கன்னா 11 by 10. So இவங்க 11 by 10 ஆல multiple பண்ணும். When you multiple by 11 by 10k, what will happen? 11 by 10. So 11 by 10 என்றப்போ இவங்கள 11 by 10 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 11 into 10 power 9. ஓகே, ஸோ கொஸ்டின் எங்கேயாவது தப்பா பண்ணிட்டோமா? We done question தப்பா பண்ணிட்டோம் பசங்களா. It is not actually yes. Sorry everyone. So there is one mistake. It is equal to 10 power 9. இந்த 10 power 9 நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே மறந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் அப்போ 10 power 9ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடுங்க. எவ்ரிதிங் டிவைட் பை 10 power 9. ஸோ டிவைட் பை 10 power 9 போட்டிங்கன்னா ஈஸி. 1, 2 டிவைடட் பை 11 by 10 power 8 கிடைக்கும். And 3 divided by 11 by when you divide is 10. 10 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். 1 மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்கே இது என்ன ஆகும்னா 11 by 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஈக்குவேஷனே சேஞ்ச் ஆயிரும். 1 plus 2 into 11 by 10 plus 3 into 11 by 10 square. So 11 square plus so on 10 power 11 by 10 power 9. இந்த மாதிரி தான் உன்னோட டேர்ம்ஸ் இருக்கு, ரைட்? இப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஈஸியாக வரும். ஸோ இவங்க கூட 11 by 10 மல்டிபிள் பண்ணும். ஸோ 11 by 10 இங்கே எழுதிக்கோ. 11 by 10 plus 2 into 11 square by 10 square plus so on 9 into 11 power 10 power 9 plus 10 into 11 by 10 the whole power 10, which is equal to 1 minus 11 by 10 into k. Okay va? 1 minus 11 by 10 into k. So 1 plus 11 by 10 plus 11 square by 10 square whole square 11 by 10 the whole cube plus so on 11 by 10 the whole power 9 plus 10 into 11 by 10 the whole power 10 equal to 1 minus, okay va? Equal to 1 minus 11 by 10, that is minus 1 by 10k. சரியாடா பாருங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு நீங்க AP sequence GP sequence formula யூஸ் பண்ணணும். ஸோ minus 1 by 10k is equal to plus 1, ரைட்டா? ஸோ அகெயின் இப்போ நீங்கள் இவங்களை வந்து கேன்சல் பண்ணீங்க, இவங்களை AP sequence ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா 11 by 10 into 11 by 10 the whole power 9. Okay, so n minus 1 தான். There are 9 terms, right? 9 terms இருக்கு. So 1, 2, 3 அப்படின்னா 9 terms இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ 9 minus 1 divided by okay and plus 10 into 11 by 10 the whole power 10. Yes. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பசங்களா, இப்போ இங்கே இருக்க 1 இந்த சைடு, ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இவங்களை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிகம் 1 by 10. ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன், இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 plus 11 into plus 10 into 11 by 10 the whole power 10 minus 1 by k, right? So இந்த சொல்யூஷனுக்கு மேலே நாம சிம்பிளிஃபை பண்ணணும்.
எஸ் பசங்களா? ஸோ வி கெட் தி சொல்யூஷன் ரைட். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் வந்திருக்கு. ஓகே, வி ஹேவ் இன்க்ளூட் திஸ் ஒன் ஆல்சோ. இந்த ஒன்னை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கலனாலும் நோ ப்ராப்ளம். எஸ் இட் இஸ் ரைட். இப்போவும் கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. சரிடா பசங்களா? எஸ். ஸோ இந்த 11 மல்டிபிள் பண்ணிப்பீங்க -11. அப்போ 1ம் -11 போச்சுன்னா 11 × 10⁻11 - 8 -10 + 10 × கரெக்டா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? -1/10⁻k. ஸோ எல்லா டேர்ம்லேயுமே 10 இருக்கா? ஸோ நவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி 10 கேவோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். பட் ஹவ்? ஸோ இது 10 பார், இதுவும் 11 தான். when you multiple 11/10 divided by 10/9 மட்டும்தான் இருக்கும். There is something wrong. Yes. So what you'll do it அப்படின்னா some mistake. Okay. இவங்களே கணக்கில் எடுத்து ஜிபி சீக்வன்ஸாக எழுதிக்கோங்க. when you take this as a GP sequence a ஓகேவா -1/10 into a into this 11/10 right. உன்னோட ஜிபி வந்து 11/10 the whole power n minus 1 divided by 11/10 minus 1. So this is plus 10 into 11/10 the whole power 10. So இது 11/10 the whole power n minus 1 by இதோட வேல்யூ 1/10 ரைட். அப்போ 10 தான் மேலே மல்டிபிள் ஆகும். ஸோ -1/10k is equal to 10 into 11/10 the whole power 10 minus 10 plus minus 10 into 11/10 the whole power 10. So what is happening here? So இப்போ இதுவும் cancel ஆயிரும். and இந்த சைட் போச்சுன்னா minus minus cancel ஆயிரும். இப்போ k is equal to 100. Okay. Yes. Hi பசங்களா? k ஓட வேல்யூ 100. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ வி டிட் அ ஸ்மால் மிஸ்டேக் ஹியர். நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் மைனஸில் வரும். ஓகேவா? இந்த மைனஸில் வந்தனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி இல்லை, பட் இட் இஸ் லிட்டில் பிட் டஃப், பட் வி ஹாவ் டு டூ இட். சரிடா பசங்களா? இப்போ மேம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது சமேஷன், ஏஜிபி சமேஷன்ல இருந்தால் நம்ம பண்ணி பார்த்துட்டோம். கரெக்டா? இப்போ ஏஜிசிவி சமேஷன்ல இல்லை. அப்போ எப்படி பண்ணுறது? ஸோ வாட் யூ வில் டூ ஃபார் திஸ்? 2 வெளியே காமனாக எடுத்துக்கோங்க. 2 டேக் இட் அஸ் அ காமன். நெக்ஸ்ட்டு இவங்கள 1/4ன்னு எழுதிக்கலாம். இவங்களை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 2 ஸ்கொயர் ரைட். ஸோ 2 ஸ்கொயர்னா இன்ட்டு 1/8. 8 வந்து 2 கியூப்னு எழுதிக்கலாம். 1/16 ப்ளஸ் இவங்களை எப்படி எழுதுவீங்க? 2 பார் 4 இன்ட்டு 1/32 ப்ளஸ் so on right. ஸோ அப்போ 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங்? 1/4 ப்ளஸ் 2/8 ப்ளஸ் 3/16 ப்ளஸ் 4/32 ப்ளஸ் so on. கரெக்டா? எஸ் சார் பசங்களா? ஸோ அவங்களோட பவரை மட்டும் தெரிஞ்சுக்கலாம், விச் இஸ் அன் இன்ஃபைனட் சீக்வன்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அன் ஏஜி அண்ட் விச் இஸ் ஏஜிபி சீக்வன்ஸ். 1/4 2/8 3/16 ப்ளஸ் so on. இந்த மாதிரி தானே டேர்ம்ஸ் இருக்கு. மேலே இருக்கிறது எல்லாமே ஏபி. ஓகேவா? மேலே இருக்கிறது எல்லாமே ஏபி. அண்ட் 1/4
1/2 1/2 1/2 ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் எஸ்என். இவங்க எல்லாம் எஸ்என் எடுத்துக்கோங்க. அப்போ இவங்களை யார் கூட மல்டிபிள் பண்ணும்? காமன் ரேஷியோ கூட மல்டிபிள் பண்ணும். இவங்களோட காமன் ரேஷியோ என்னன்னா 1/2 எஸ்என். So when you multiple with by 1/2 Sn, what will happen? 1/8, 2/16 plus so on. So which means 1/4 அப்படியே இருக்கும். இவங்கள மட்டும் நீங்க டிஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா what will happen? 1/8, 1/16, 1/32 plus so on. So this forms an GP sequence. So இந்த இதில் 1/4 நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 1/4 plus 1/8 1 plus 1/6 எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதோட ஜிபி சீக்வன்ஸ் 1. இது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் தானே. அப்போ 1 divided by 1 minus 1/2. So what is the answer? It is 2 is your answer. அப்போ SNோட வேல்யூ 4. அப்போ 2 raised to power 4. What is 2 raised to power 4? Which is 16. So இதோட ஃபைனல் ஆன்சர் அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? சாரி, ஏவை விட்டுட்டோம். A வந்து 1/4. So this will be 1/2 and அப்போ SN will be 1. Okay, it is SN will be 1. அப்போ 2 raised to power 1 is 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன பசங்களா? ஸோ S infinity அவங்க எல்லாத்தையோட அடிஷன் which is 2 தான் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் இட்? ஸோ திஸ் இஸ் கால் ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன். ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் அதாவது A1 A2 A3 இவங்க எல்லாருமே ஹெச்பியில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் which means 1/A1 1/A2 and 1/A3 they are in AP அப்படின்னு அர்த்தம். ஹெச்பினா அவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் ஏபியில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இவங்களோட nth டேர்ம் தான் இவங்களோட nth டேர்மாக இருக்கும். வாட் அபவுட் திஸ் nth டேர்ம்? இப்போ இதோட nth டேர்ம் என்னது? டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். 1/A1 ப்ளஸ் இவங்களோட டிஃப்ரென்ஸ் டினே வச்சுப்போ. ஸோ இவங்களோட டிஃப்ரென்ஸ் இஸ் சேம் டி, ரைட்டா? அப்போ d into n minus 1, right? D into there are n minus 1 terms into, okay, one sec, fine. இதோட ஜென்ரல் டேர்ம் நம்ம எழுத வேண்டாம். ஸோ எப்பயும் போல் ஜென்ரல் டேர்ம் நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க, ரைட்டா? ஸோ இவங்களோட ஜென்ரல் டேர்ம் தான் அவங்களோட ஜென்ரல் டேர்ம். சரியாடா பசங்களா? இப்போ 3 பேர் இருப்பாங்கல்ல. இஃப் யூ நோ தட் ABC are in AP அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க? வாட் யூ வில் டூ இட்? 2B is equal to A plus C. 3 பேரும் ஏபியில் இருக்காங்கன்னா அப்போ 2B is equal to A plus C போடுவோம்ல. அப்போ இதே மாதிரி ஹெச்பியில் சொல்லி பாருங்களேன். அப்போ ABC are in ஹெச்பியில் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எப்படி போடுவோம்? how will you do that? ஸோ ஹெச்பியில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி போடுவோம்? 1/A ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/C are in AP, ரைட்டா? ஸோ அப்போது இவங்க 3 பேர்த்துக்கும் சரி அப்படின்னா 2 into 1/B is equal to 1/A plus 1/C. So reciprocal எடுத்தீங்கன்னா C plus A by AC, which means two AC is equal to B into C plus A, or B by 2 is equal to AC by C plus A. This is your relationship. ஓகேவா? 3 பேர் ஹெச்பியில் இருக்குன்னா B by 2 is equal to, okay, B is equal to same. So the B இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. இப்போ B is equal to 2AC by C plus A. So this is in HP. அப்போ GPயில் இருக்கணும்னா what is the procedure? So 3 ப்ரொசீஜரை எழுதுற பாருங்க. If A, B, C are in AP. APயில் இருக்கும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? 2B is equal to A plus C. சரிங்களா? இதுவே A, B, C are in GP.
ஜிபியில் இருக்கப்படும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர்? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி, ரைட்? அப்போ ஏபிசி ஆர் இன் ஹெச்பி. ஹெச்பியில் இருக்கணும்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர்? பி இஸ் ஈக்குவல் டு 2ac by a plus c. எஸ் பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் தி ப்ரொசீஜர் வில் பி. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் we are going to find it. ஸோ இப்போ இதோட nth term கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 1/3, 1/5, 1/7 ஆர் இன் ஹெச்பியான்னு கேட்டால் ஆமாம், ஏன்னா 3, 5, 7 ஆர் இன் ஹெச்பி. ஸோ அவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் நம்மளுக்கு ஏபியில் ஹெச்பியில் தான் இருப்பாங்க. யா பசங்களா? அண்ட் வாட் அபவுட் திஸ் கேஸ்? 3, 4, 6 so on, 3, 4, 6 so on, ரைட்டா? ஸோ அப்போ இவங்களை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ 1/3, 1/5. உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்துட்டு எப்படி மெசேஜ் பண்ணுறீங்க? கைட். யா? ஸோ ஐ ஹோப் இனிமேல் ஜேஇ கிளாஸஸ் இயர்லி மார்னிங்ஸ் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் பசங்களா, ரைட்டா? ஸோ தட் யூ கேன் ஆல் அட்டெண்ட் இட். We have to do something like this. Yes. ஆர் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ரெக்கார்டட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிடா பசங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6 இவங்க எல்லாருமே ஹெச்பியில் இருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? how will you find it? ஸோ 1/3, 1/4 லீவ் டியூ டு ஃபெஸ்டிவல் கைட்டப். ஸோ பார்த்துக்கலாம்டா, சரிங்களா? ஸோ 1/3, 1/4, 1/6லாம் ஹெச்பியில் இருக்கான்னு நீங்கள் செக், ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணோம். இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் 1/4 minus 1/3 when you do 3 minus 1 minus 1/12, கரெக்டா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/6 minus 1/4 which is equal to 4 minus 6/24, that is minus 1/12, கரெக்டா? ஸோ அவங்களோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு காமனாக இருக்குது, விச் மீன்ஸ் தீஸ் ஆர் இன் ஹெச்பி. அவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் நம்மளுக்கு ஏபியில் இருக்குன்னா அவங்க நம்மளுக்கு ஹெச்பியில் இருக்க போகிறாங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ கேன் வி கோ ஆன் டு த நெக்ஸ்ட் சம்? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? த nth டேர்ம் ஆஃப் தி சீரீஸ், 10th டேர்ம் ஆஃப் தி சீரீஸ் கேட்குறாங்க. அப்போது இது வந்துட்டு இது பார்க்க எப்படி இருக்குது? இது பார்க்க எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நீ 8 யூ கேன் டேக் இட் லைக் 8 விட்டுருங்க. 8 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோட இதோட டினாமினேட்டர் 1, இதோட டினாமினேட்டர் 3, இதோட டினாமினேட்டர் 5 அண்ட் இதோட டினாமினேட்டர் 7. இட் இஸ் so on like this, கரெக்டா? ஸோ டினாமினேட்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். 1, 3, 5, 7 இவங்க எல்லாரும் ஏபியில் தானே இருப்பாங்க. அப்போ அவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ், அதாவது 1/8, 3/8, 5/8, 7/8 ஆர் இன் ஏபிஸ். ஓகேவா? ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா உனக்கு தெரியும், பிகாஸ் இட் இஸ் இன் ஆட் நம்பர். ஆட் நம்பரோட ஜென்ரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 2n minus 1/8ன்னு, கரெக்டாக? ஏன்னா 8 காமனாக இருக்குது. அப்போ 10th டேர்ம்னா 2 into 10 minus 1/8ன்னா 8/19 will be your answer. சரியா? இதோட 10th டேர்ம் வந்து 19/8 இருப்பாங்க, which means 2n minus 1/8. ஸோ அதில் 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரி, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் 19/8. அப்போ அதோட ஒரிஜினல் டேர்ம் 8/19 வில் பி யோர் 10th டேர்ம் ஆஃப் ஹெச்பி. சரிடா பசங்களா? எஸ், ரைட். ஐ ஹோப் யூ கெட் இட். ஓகே, ஸோ செக் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? இஃப் ஃபார் ஹெச்பி, ஓகேவா? ஹெச்பியில் இருக்கு a1 is equal to 2, a2 is equal to 4, then a4 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? 1/a1, 1/a2, 1/a3 and 1/a4 ஆர் இன் ஏபி, கரெக்டாக? ஏபியில் இருக்கு. ஸோ 1/4 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1/a1 plus 3 into d. திஸ் இஸ் இட், கரெக்டாக? 3 into d. ஆமா, ரைட். இப்போது இந்த டியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் யோர் ப்ரொசீஜர். அப்போது 1/2, 1/4ஓட டிஃப்ரென்சஸ், 1/2, 1/4ஓட டிஃப்ரென்சஸ் என்னவா இருக்கும்? -1/2 இருப்பாங்க, -1/4 இருப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த -1/4 நீங்கள் இங்கே மல்டிபிள் பண்ணணும். ஸோ வாட் வில் பி திஸ்? 1/2 plus 3 into -1/4 which is -3/4. ஸோ இங்கே நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. 2 minus 3/4னா -1/4. ஓகே, சாரி, -1/4 ஏபியில் ஆன்சராக இருக்கும், ரைட்டா? இவனோட ஆன்சர் 1/a4ஓட ஆன்சர் தான் -1/4. அப்போ a4ஓட ஆன்சர் என்ன? -4. ஓகே, இதில் இந்த மிஸ்டேக் நிறைய டைம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சு அந்த ரெசிப்ரோக்கல் ஆன்சரே அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம மாற்றி செக் அவுட் பண்ணுவோன்னு ஒரு செக் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ நம்மளுக்கு -4 தான் ஆன்சர். I hope you get it. Okay. So next question போலாமா பசங்களா? If the 8th and 14th term of a HP, okay வா? 8th and 14th term of a HP பார்த்துக்கிட்டு இருக்கோம். So which means this is A8 and A14 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட reciprocal. Take it this is reciprocal. இதோடது வந்து 1/2, இதோடது வந்து 1/3. ரைட்டா? அப்போ A8ங்கிறது இதோட reciprocal which is 2, A14ங்கிறது 3. இவங்க ரெண்டு பேரும் ஏபியில் இருப்பாங்க, ரைட்டா? ஸோ ஏபி அப்படின்னா இவங்களை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? A + 7D = 2. அண்ட் வாட் அபவுட் திஸ்? A + 13D = 3. என்ன பண்ணணும்? ஏபி அப்படின்னாலே யூ ஹாவ் டு யூஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஏ கேன்சல் ஆயிரும். 17 + 13 போச்சுன்னா 6. ஸோ -6D = -1. D means 1/6. ஸோ டியோட ஆன்சர் 1/6. சரியா? ஸோ அந்த டியோட ஆன்சரை நீங்கள் இங்கே போடணும். Substitute anywhere. So that first term value கிடைச்சிரும். So A is equal to 2 - 7/6. So 12 7 5/6. A ஓட value 5/6. சரிங்களா? So they asked A20, right? A20 is equal to 5/6 plus 19 into 7/6. Sorry, -1/6. 1/6. Right? So 5 plus 19 it is 24. 24/6 na 4. அப்போ இவங்களோட டேர்ம் என்னவா இருக்கும்? So find the general term. Find the 20th term will be 4. 20th term நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா 4 இருக்கும். So general term என்னவா இருக்கும்? What is the general term? You know A and you know B, right? So இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு general formula. Tn is equal to 5/6 plus n - 1 into 1/6. Which means இங்க இருக்கிறது 1/6. ஸோ இவங்களை கேன்சல் பண்ணிங்கன்னா 4/6 வரும். இப்போ n/6 ப்ளஸ் 4/6. 4/6 மீன்ஸ் 2/3 ப்ளஸ் 2/3. இதுதான் உன் ஜென்ரல் டேர்ம். அதை இன்னும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா n + 4/6. கரெக்டா? ஸோ இதோட ஆப்போசிட் 6/n + 4. Okay, reciprocal. So whenever you are taking for HP, you have to find the reciprocal. இங்க பாருங்க 6/n + 4 வந்திருக்கா? And check for this one. What is this? 1/4. அப்போ அதோட alternative? Yes, you get the 4. So 1/4 answer வரும். கரெக்டாக பசங்களா? எஸ். ஸோ ஹெச்பிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் இஸ் வெரி சால்வபிள் டு அஸ். சரிங்களா? இஃப் mth term of a HP, ஓகேவா? mth term of a HP is n and nth term of a HP is equal to m. Then prove that m plus nth term, ஓகேவா? m plus nth term is mn/m plus n அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிடா பசங்களா? which means என்னது? mth term means அதாவது am வந்து n. அப்போ இதோட AP reciprocal. அப்போ am is equal to 1/n இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் nth term. nth termனா an. an is equal to m, which means so that is m. அப்போ am is equal to 1/m இருக்கும். Sorry, an is equal to 1/n. சரிங்களா? yeah. So what we have to do it? Now we have to find m plus nth term. Okay, m plus nth term in HP. Okay. So A bar. So இவங்கள வந்து A plus m minus 1 into D is equal to 1/n and A plus n minus 1 into D is equal to 1/m. ஸோ இப்போ இவங்கலேருந்து இவங்களை நீங்கள் ஆட் பண்ணணும், ரைட்? when you add it you won't get it. நம்மளுக்கு தேவை m plus n. we need m plus n. so find m value from this and n value from this. Yes, you have to solve and find D here.
a plus m minus 1 into d is equal to, சரிங்களா, 1 is equal to d is equal to what? 1 by n, which means, and next, what about this case? A plus n minus 1 into d is equal to 1 by m. 1 by m. Okay, so you have to solve this. So இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? What will happen? Yes, subtract பண்ணும். subtract பண்ணீங்க அப்படின்னா இவங்க கேன்சல் ஆயிருவாங்க, d காமனாக எடுத்துப்பீங்க, which means m minus n minus n, so m minus n கிடைக்கும், which is equal to 1 by n minus 1 by m, right? So which is m minus n by mn. So d is equal to 1 by mn. What about a? அப்போ a ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? d is equal to 1 by mn. What about a? a ஓட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். So a ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் பசங்களா? So when you substitute a or here, a is equal to 1 by n plus m minus 1 into 1 by mn minus. So when you do it, subtract multiple பண்ணீங்கன்னா 1 by n plus 1 by mn. இவங்க கேன்சல் ஆயிருவாங்க. ஸோ சேம் இதுவும் 1 by m1. du 1 by mn தான், ஏவும் 1 by nm தான். ஸோ சப்ஸ்டியூட்டட். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் அவே a and d ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ரூவிங் சம், வி வில் டூ இட். ஓகேங்களா? இஃப் ஃபார் ஹெச்பி, சரியா? இஃப் ஃபார் ஹெச்பி a3 is equal to 1 by 5. a3 ஓட வேல்யூ 1 by 5. a6 is equal to 1 by 9. And a per n is equal to 3 divided by 283. Then find n. அப்போ n ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? n ஓட வேல்யூவை we have to find it. Am I right பசங்களா? So what is hast? Hast வச்சு தான் எல்லாமே. அப்போ a3 வந்து 5, a6 வந்து 9. So இதோட reciprocal. Okay? And an is equal to 283 by 3. Okay? So இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? a plus 2d is equal to 5. a plus 5d is equal to 9. Right? So when you solve it, so நீ பார்த்தனா தெரியும், ஏலேருந்து 2 ஜம்ப் எடுக்கும் போது 5 கிடைக்கும், ஏலேருந்து 5 ஜம்ப் கிடைக்கும் போது 9 கிடைக்கும். அப்போ நடுவில் இருக்கிற அந்த 3 ஜம்ப் தான் 4. 3d தான் உன்னோட 4. ரைட்டா? அப்போ அந்த 3d தான் உங்களோட 4. அப்போ d ஓட வேல்யூ 4 by 3. எஸ், d ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ வாட் வில் பி யோர் a? யோர் a will be 5 minus 8 by 3. ஸோ 15ல 7 by 3. a ஓட வேல்யூ. ரைட்? சப்ஸ்டியூட் ஹியர். அதாவது 7 by 3 plus n minus 1 into 4 by 3. ஓகேவா? 7 by 3 plus n minus 1 into 4 by 3 is equal to என்னவா இருக்க போகுது? equal to 283 by 3. 283 by 3. ரைட்டா பசங்களா? ஸோ டினாமினேட்டர் சேம், எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ n minus 1 into 4 is equal to 283 by 7, which is 49. And n minus 1 is equal to 49 by 4. So n is equal to plus 1 and rapo 53 by 4. But n should be very positive, right? ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? No, I hope. When you subtract it, 3d is equal to 4, so d is equal to 4 by 3. Yes, exactly. n minus 1 into 4, everything is right. Four. Oh,
It is not divisible. Okay, it is not divisible. So don't divide it. N minus 1 is equal to 283 by 7 minus 4, sorry, by 28. So n is equal to 283 plus 1 plus 28 by 28. Shit, 7 divide பண்ணிட்டேனா? சாரிடா பசங்களா. Yes. So 283 minus 7, right? So 283 இருந்து 7 போச்சு அப்படின்னா 2, 3 இங்க ஒரு 4 ஆகும், which is 76, right? அப்போ n minus 1 is equal to 276 by 4, which means 6 times, remainder 3, 9, 69. அப்போ n is equal to 70. So n is 70. சரிங்களா? 80 கிடையாது, it's 70. Okay? Yeah. So we are going to solve this IIT sums. Cheya Padasangla, what is the IIT sums we are going to solve here? Yes. So if A1, A2, A3 are in HP, if A1 is equal to 5 and A20 is equal to 25, then least positive integer n, for which an is less than 0. an is less than 0 வா இருக்கணும். சரிங்களா? an should be a less than 0. அப்போ n என்னன்னு கேட்குறாங்க. என்னோட இப்போ எந்த வேல்யூ வந்து இருக்கிறதுலே எது வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரிங்களா? வாட் இஸ் இம்ப்ளை? அப்போ A1, A2, A something, it is all in A piece இருக்கு. ரைட்டா? அப்போ A1 ஓட வேல்யூ 1/5. A20 ஓட வேல்யூ 1/25. Right? So this is your A, and what about A20? அப்போ A20 na 20 plus 19 into, sorry, 1/5. 1/5 into 19 into D is equal to 1/25. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிறது இங்கே போச்சுன்னா சால்வ் minus 1/5. ஸோ minus 1/5னா 5ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க, minus 4/5ன்னு வரும். minus 4/5, which means D is equal to minus 4/95. ஓகே, D ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எஸ். அப்போ D எந்த வேல்யூக்கு மினிமல் நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆகும்? ஓகேவா? எந்த வேல்யூக்கே நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் கொஷின். இப்போ 20 விட அதிகமாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ D ஓட வேல்யூ, சாரி 5ல, so 25 into, so it is not 5, it is 25. 25 into 9, it is 495. 475. Yes. அப்படின்னா ஸோ யோசிச்சுக்கோங்க, D நம்மக்கிட்ட இருக்கு. we need negative values so that எனக்கு என்ன போட்டால் நெகட்டிவாக இருக்கும்? அதாவது A plus n minus 1 into D should be negative, right? நெகட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வேல்யூ செக் பண்ணும். ஸோ ஏவோட வேல்யூ 1/5 and n minus 1 into D ஓட வேல்யூ -1/475 less than 0. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? 475னா which is 5 into 5 into 90. Okay, when you take LCM 5 into 19, அதாவது 95 plus n minus 1 into -1 will be less than 0. ரைட்டா? ஸோ அப்போது LCM எடுத்து அந்த சைடு மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ 95 இந்த சைடு போச்சுன்னா -95 less than 95 and மைனஸை நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா it become plus. So n minus 1 should be greater than 95. அப்போ n should be, one sec,
see n minus 1 into minus 1 by d ஓட வேல்யூ என்னது 475 should be less than minus 1 by 5 ரைட்டா. ஸோ 5 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் which is அப்போ இங்கே 95 ஓகே. அண்ட் வாட் வில் ஹேப்பன், மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சேம் அப்படியே வந்தது தான் இப்போது வருது. Yeah, we are getting this. Okay, it is 4 into 95. 4 மிஸ் பண்ணிட்டோமா, 4. Yeah, so n minus 1 is greater than 95 by 4, which means n will be greater than 95 by 4 plus 1. So when you do it 99 by 4, 99 4ஆல் டிவைட் பண்ணால் 25 விட கம்மியான நம்பர் தான். ஸோ 25 விட அதிகமாக இருக்கிற ஒரு நம்பர். எஸ், ஸோ 24.75 ரைட்டா. ஸோ அப்போ 25 கரெக்டாக 25 அதுதான் லாஸ்ட் கரெக்டாக ஈக்குவலாக வரணும்னா 25. எஸ், ஏன்னா 24 சம்திங் 100 வந்தால் தான் கரெக்டாக 25 வரும். அப்போ 25 தான் லீஸ்ட் நம்பராக இருக்க போகுது. சரிடா பசங்களா. எஸ், ஸோ வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வி ஹாவ், இஃப் A, B, C ஆர் இன் HP, அவங்க எல்லாருமே ஹெச்பியில் இருக்காங்க. டு ப்ரூவ் தட் 1 by A plus 1 by C minus 1 by A, 1 by C plus 1 by A minus 1 by B, so all like this. ஓகேவா, ஹெச்பியில் இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரு கதை தெரியும். தட் இஸ் B is equal to 2CA by C plus A. இதை நீங்கள் போடலாமா, இல்லை எல்லாம் 1 byல தானே இருக்குது, அப்போ 1 by இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணு. அப்போ 2 into 1 by B is equal to 1 by C plus 1 by A. யூஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜி, ரைட். அப்போது இந்த ரெண்டு இடத்துக்கு பதிலாக, அப்போ இவங்களுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும், half into S minus 1 by A. ஓகே வாடா பசங்களா. ப்ளஸ் 1 by C minus 1 by A into, what about this case, இவங்களுக்கு பதிலாக 2 into 1 by Bன்னு போடலாம். 2ல் ஒன்று போச்சு அப்படின்னா ஒரே ஒரு 1 by B மட்டும் லெஃப்ட் ஓவர். ஓகேவா. நெக்ஸ்ட், when you take LCM, what will happen? Yes, why late ma'am? So சரஸ்வதி நான் லேட்டாவா வந்தேன்? Yeah, it is not late, like 11:30க்கு ஸ்டார்ட் ஆனது கேட்குறீங்களா? ஓகே, சரி பசங்களா. ஓகே, ஸோ டைமிங் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமேல் JEE கிளாஸஸாக ஏர்லி மார்னிங் தான் வச்சாகணும். தெர் இஸ் நோ க்ரௌட் அட் ஆல், ரைட்டா. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம இவங்களுக்கு பதிலாக 2 into 1 by B is equal to 1 by C plus 1 by A. So you can use it here. So 1 by C plus 1 by A. Y refers to sorry, no problem, no problem pa. Okay va, minus 1 by A. Okay, 1 by C வேற இருக்கு. ஓகே சரஸ்வதி, நோ ப்ராப்ளம். அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கு பதிலாக 2 by Bன்னு போடலாம். 2 by B minus 1 by B. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா you will get 1 by P. இப்போ இவங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். சி, இதோட கோஃபிஷியன் 1 by 2, இதோட கோஃபிஷியன் 1. 1 by 2வையும் 1ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது 1 1.5 ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 3.5 கிடைக்கும். சரியா, 1.5 கிடைக்கும், which is 3 by 2 1 by C மைனஸ், அண்ட் இது பார்த்தீங்கன்னா அரை, இது -1. So minus half into A into 1 by B. ஓகேவா, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அவங்க சொன்ன ப்ரூஃப் கிடைச்சிரும். ரைட்டா பசங்களா. ஸோ அவங்க சொன்ன ப்ரூஃப் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஜஸ்ட் யூஸ் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட், யூ வில் கெட் இட். Dana? Okay, see this, the sum of 3 numbers are in AP. ஓகேவா, ஹெச்பியில் இருக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, 37ன்னு சொல்லுவாங்க. அதாவது ABC, இவங்க வந்து 37. இவங்க 3 பேத்தையும் ஆட் பண்ணால் 37. And the sum of their reciprocals. So sum of their reciprocals. Okay, இது ஹெச்பியில் விட, which means
whatever, ஓகேவா? ஏதாவது ஒரு 3 நம்பர் PQR are in HP. அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 37. இது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இவங்களோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே APல தான் இருக்கும். அப்ப sum of their terms in AP is 1/4. அதாவது -D plus A plus A plus D. அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1/4. So 3 is equal to 1/4. அப்ப A is equal to 3/4. So ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிட்டா மற்றதெல்லாம் ஈஸி, ரைட்டா? And use it here. இது அவனோட ரெசிப்ரோக்கலாக இருப்பான். அப்போ 1/a minus d plus 1/a plus 1/a plus d. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 37. Yes, you know a values, right? a ஓட வேல்யூ என்னது? 3/4. So it is 4/3. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்து அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு எல்சிஎம் எடுங்க. அப்போ a plus d plus a minus d divided by a square minus d square, which is equal to 37 minus 4/3. So when you take LCM, 37 into 3 பார்த்தீங்கன்னா 21, remainder 2. So 9 plus 2, 111. சரியா? ஸோ 111ல 4 போச்சு அப்படின்னா 107 divided by 3. And ஏவோட வேல்யூ உனக்கு தெரியும், தட் இஸ் ஓகே. ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா இவங்க கேன்சல் ஆயிருவாங்க. ஸோ 2 into 4/3 divided by 16/9 minus d square. சரிங்களா? So what will happen? 16/9 minus d square is equal to 8/3 divided by 3 into 107. ரைட்டா பசங்களா? ஸோ ஏதாவது கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஐ ஹோப் நோ. ஸோ 24 divided by 3 into 107. எனிதிங் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்? இஸ் இட் ரைட்? நம்மளுக்கு 3/4 தான் வரணும். ஏவோட வேல்யூ 1/12. ஓகே, தட்ஸ் தி மிஸ்டேக். இன்டூ பண்ணுறதுக்கு மல்டிபிள் பண்ணிட்டேன். 1/12. யா, எஸ். அப்போது மறுபடியும் என்ன மாறுமா? 1/12, ரைட்? சாரி, ஏவோட வேல்யூ தான் 1/12. அப்போது இங்கே தான் நம்மளுக்கு 1/12 வரும். ஸோ விச் இஸ் 12. அப்போது a plus d plus a minus d divided by a square minus d square value is equal to 37 minus 12. So which is 25. Okay. Appo a square minus d square is equal to 2a by 25. 2 into 1/12. 1/12 become 1/6. Appo 25/6. சரிங்களா? a square minus d square. a square ஓட வேல்யூ என்னது? 1/12. 1/12 na 1/44 minus d square is equal to 25/6. So take it to the next side. So 1/44 minus 25/6 is equal to d square. So 6 இங்க இவங்க like no. இவங்களை யார் கூட மல்டிபிள் பண்ணா 144 வரும்? I hope 24. Yes, 24 கூட மல்டிபிள் பண்ணா வரும். சரியா? அப்ப இவ into 24. Everything is right. A plus d, a minus d divided by a square minus d square, which is equal to 25. So இங்க இருக்க 25 இங்க வந்தா 25. Yes. எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தானே வரணும். So what should be your answer? Your answer should be 60. Okay.
What is happening? இங்க இருக்கிறது 12 அந்த சைடு கொண்டு போயிட்டோம். Yes. So this is 1 by a minus d and this is 1 by a plus d. When you solve it, what will happen? இவங்களுக்கு பதிலாக 1 by 12 1 by 12 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ 1 by 1 by 12 minus d plus 1 by 1 by 12 plus d which is equal to 25. So 12 divided by 1 minus 12d plus 12 divided by 1 plus 12d is equal to 25. So you can take 12 as common and இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 12 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 1 plus 12d plus 1 minus 12d divided by LCM எடுத்தீங்க அப்படின்னா 1 minus 144d square which is equal to 25 by 12. So இது இந்த இருக்கிற 2 இங்க சைடு இருந்தால் 24, right? So 1 by 1 minus 144d square is equal to 25 by 24. சரிடா பசங்களா? ஸோ அப்போது 1 minus 144d square is equal to 24 by 25. ஸோ இந்த டேர்ம் இந்த டேர்ம் வந்துச்சுன்னா அப்படின்னா 1 by 25 is equal to 144d square. ஸோ d square is equal to 1 by 5 square into 12 square. ஸோ அப்போ d ஓட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 12. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 60. சரியா? நம்மக்கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் they asked? They asked to find the numbers. So இந்த 3 numbers நம்ம find பண்ணணுமா? Good. D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க, A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. Do it here. So one is 60, one is 8, right? 1 by 60, 1 by like அப்போ 1 by 12 plus 1 by 60, 1 by 12, 1 by 12 plus 1 minus 1 by 60. So when you solve it, 5 na 6 by 60, 1 by 12, 4 by 60. So 60 by 16 na 10, 12, 15. So 10, 12 and 15. So this will be your respective answer. இவங்க தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்டிவ் ஆன்சராக இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ். So 15, 12 and 10. So these are the respective answers. So generally HPக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவுமே கிடையாது. We have to do it by own. சரிங்களா? இதை நம்ம ஓனாக தான் செய்யணும். ரைட்டா? So if A1 by A2 AN, ஓகேங்களா, are in HP, then prove that A1 A2 plus A2 A3 up to AN minus 1 AN is equal to n minus 1 A1 A1. ஓகேங்களா? எஸ். ஸோ இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1 by A1, 1 by A2, 1 by A3 and 1 by A4 are in HP, are in AP, right? ஸோ AP அப்படின்னா நம்மளுக்கு 1 by A2 minus 1 by A1 is equal to 1 by A3 minus 1 by A2. இந்த மாதிரி எல்லா ரேஷியோஸும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ when you do the LCM, A1 minus A2 divided by A1 A2 and A2 minus A3 divided by A2 A3 is equal to so on like this. ரைட்டா? இந்த மாதிரி கேசஸாக தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது ஓகே, இது ஒரு ரேஷியோ டைப். ஸோ ரேஷியோ டைப்புக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, A by B, C by D இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த ரேஷியோ டைப் எதுக்குன்னா இப்போ மேலே இருக்கிறவங்களோட ஆடும் பண்ணிக்கலாம், மேலே இருக்கிறவங்கள ரெஸ்பெக்டிவ் ஆடும் பண்ணிக்கலாம், வேணும்னா சப்ராக்டும் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? கொஷினை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன தேவை. இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணுன்னு வச்சுக்கோ. லாஸ்ட்டாக என்ன டேர்மாக இருக்கும்? லாஸ்ட் டேர்ம் வில் பி A by A par n. So A par n minus 1 minus AN by AN minus 1. ரைட்டா? இந்த டேர்ம் தானே இருந்திருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் கேன்சல் ஆகிருக்கும், இவன் மட்டும் மிச்சம். அப்போ A1 by AN divided by A1 A2 plus A2 A3 plus so on.
which is equal to D. Correct? Which is equal to the common difference. இது எல்லாமே common difference. Correct? So what we will use, இப்போ இந்த term இங்க போயிரும், இந்த term இங்க வந்துரும். அப்போ a1 a2 plus a2 a3 plus so on, இவங்களோட terms யாருக்கு equal? a1 minus an divided by d. இப்போ இந்த d நீ எப்படி எழுத போற? இந்த d நீ எப்படி எழுதணும்? with the terms of this, இவங்களை யூஸ் பண்ணி எழுதணும். a1யும் an-யும் யூஸ் பண்ணி எழுதணும். அப்படி எப்படி எழுதுவீங்க? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? an ஃபார்முலா, ரைட்டா? ஸோ அப்போ தான் a1 plus n minus 1 into d. கரெக்டா? அதானே an. கரெக்டா? அந்த an-க்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. மைனஸ் a1 instead of that d, you have to use this is a1. சரிங்களா? Yeah. யூஸ் ஏனுக்கு பதிலாக கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஓகே, இந்த டி அப்படியே வச்சுக்கோ. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் யூ ரைட் லைக் திஸ் plus n minus 1 into d divided by d. No. an is equal to a1 plus n minus 1 into d. Correct? அப்போ an minus a1 equal to n minus 1 into d, which means d is equal to a1 minus an divided by 1 minus n. Yes, so do it here. So அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? a1 minus an divided by a1 minus an divided by 1 minus n, which is no. இந்த a1 a2லாம் என்னது? இதெல்லாமே நம்மளுக்கு hp terms, ரைட்டா? வந்துட்ட பார்த்தீங்களா? hp terms, which means 1 by an is equal to 1 by a1 plus n minus 1 into d. கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ அப்போ 1 by an minus 1 by a1 is equal to n minus 1 into d. So a1 minus an divided by a1 an is equal to n minus 1 into d. அப்போ dக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? a1 minus an divided by a1 an. சரி, நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ தட் இது கேன்சல் ஆயிரும். அப்போ n minus 1 into a1 an. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் வரும். ரைட்டாடா பசங்களா? எஸ். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ ஐ ஹோப் வி கேன் எண்ட் திஸ் லைவ் ஹியர். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் லைவாக வரப்போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இது வரைக்கும் எடுத்த ரெக்கார்டட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.